ஒரு மிகப்பெரிய காட்டுல ஒரு சிங்கராஜா குடும்பம் இருந்துச்சு. அங்க இருந்த மற்ற விலங்குகளை ஆட்சி செய்யறது அந்த குடும்பம்தான். அந்த குடும்பத்தோட மூத்தவரான சிங்கராஜாக்கு வயசாயிடுச்சு. அதனால தன்னோட மகனை சிங்கராஜாவா நியமிக்க நினைச்சாரு. அதனால அரசவைய கூட்டி யானை மந்திரி கிட்டையும் நரி மந்திரி கிட்டையும் தன்னோட முடிவை சொன்னாரு. அதை கேட்ட நரி மந்திரி, அரசே, முதல்ல அவருக்கு அனுபவம் வேணும். அதனால இப்பவே அவருக்கு 2 மந்திரிங்களை தேர்வு செஞ்சு அவங்களோட காட்டோட அடுத்த பகுதிக்கு அனுப்புங்க. அப்பதான் வயசானவங்களோட அறிவும் அனுபவமும் அவருக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லுச்சு. அதுக்கு யானை மந்திரி சொல்லுச்சு, அரசே, புது அரசருக்கு நல்ல மந்திரிகளை தேர்வு செய்கிறது உங்களோட வேலை. நீங்கள் எல்லா மிருகங்களையும் கூப்பிட்டு நிற்க வச்சு அம்பு விடணும். அந்த அம்பு யார் முன்னாடி விழுதோ அவங்க தான் புது மந்திரிங்கன்னு சொல்லுச்சு. அதை கேட்ட வயசான சிங்கராஜா புது மந்திரி தேர்வு செய்ய எல்லா மிருகங்களையும் கூப்பிட்டாரு. அரசரோட அறிவிப்பு வந்ததும் மந்திரி தேர்வுக்கு ஆசைப்பட்ட எல்லா மிருகங்களும் அங்கே வந்து வரிசையாக நினைச்சுங்க. உடனே வயசான சிங்கராஜா ஒரு வில்லை எடுத்து அம்பு விட்டுச்சு. அது அங்கே இருந்த தவளை முன்னாடி விழுந்துச்சு. இதை பார்த்த எல்லா மிருகங்களுக்கும் ரொம்ப அதிர்ச்சியாக போச்சு. அரசர் விட்ட அடுத்த அம்பு அங்கே இருந்த ஆமையோட காலுக்கு முன்னாடி விழுந்துச்சு. நம்ம அப்பாவோட அமைச்சர்களான யானை மந்திரி, நரி மந்திரி மாதிரி நல்ல மந்திரிகள் தனக்கு கிடைப்பாங்கன்னு ஆசையோடு நின்றுக்கிட்டு இருந்த அந்த குட்டி சிங்கம் அதிர்ச்சி ஆயிடுச்சு. என்னது, தவளையும் ஆமையும் எனக்கு மந்திரியா அப்படின்னு அதிர்ச்சியோடு பார்த்துச்சு. இதை பார்த்த எல்லா மிருகங்களும் சொல்லுச்சுங்க, சிங்கராஜாவுக்கு உண்மையாகவே ரொம்ப வயசாயிருச்சு. அவர் விட்ட அம்பு குறி தவறி தவளை முன்னாடியும் ஆமை முன்னாடியும் விழுந்துருச்சுன்னு சொல்லி சிரிச்சதுங்க. அப்போ ஒரு கழுதை சொல்லுச்சு, இல்லைப்பா, அரசருக்கு புத்தி தான் சரியில்லை. இல்லைனா தவளையையும் ஆமையையும் அரசருக்கு மந்திரியா நியமிப்பாரான்னு கேட்டுச்சு. இதை கேட்ட மிருகங்கள் சிரிக்க ஆரம்பிச்சுதுங்க. ஆனால் யானை மந்திரியும் நரி மந்திரியும் மட்டும் நல்ல மந்திரிங்க தேர்வு செஞ்சாச்சுன்னு நினச்சிதுங்க. ஆனால் குட்டி அரசருக்கு அதில் சந்தோஷமே இல்லை. அப்போ யானை மந்திரி சொல்லுச்சு, புது அமைச்சர்கள் தேர்ந்தெடுத்தாச்சு. அவங்கள கூப்பிட்டுக்கிட்டு காட்டோட உள்பகுதிக்கு போய் கொஞ்ச நாள் இருந்துட்டு வாங்கன்னு சொல்லி 3 பேரையும் காட்டுக்குள்ளே அனுப்புச்சு. குட்டி சிங்கராஜாவும் தவளை மந்திரியும் ஆமை மந்திரியும் மெதுவாக காட்டுப்பாதையில் நடக்க ஆரம்பித்தாங்க. கொஞ்சம் தூரம் போனதும் ஒரு மரத்தடியில் போய் படுத்துக்கிட்டாங்க புது மந்திரிகளான தவளையும் ஆமையும். இதை பார்த்த சிங்கராஜாவுக்கு சந்தேகம் வந்துச்சு. என்ன, நம்ம பயணம் ஆரம்பிக்கவே இல்லை, அதுக்குள்ளே இந்த 2 மந்திரிகளும் ஓய்வெடுக்க ஆரம்பிச்சிட்டாங்களேன்னு சொல்லி சத்தம் போட்டுச்சு. அதுக்கு அந்த மந்திரிங்க சொல்லுச்சு, இது நீண்ட பயணம், இங்கே இருக்கிற உணவுகளை சேமித்து எடுத்துட்டு போனாதான் நம்ம பசி இல்லாமல் பயணம் போக முடியும்னு சொல்லுச்சு. இதை கேட்ட சிங்கராஜா 3 பேருக்கும் உணவு தேடி எடுத்துக்கிட்டு வந்துச்சு. அப்போ ஆமை மந்திரி சொல்லுச்சு, எனக்கு ரொம்ப சோர்வாக இருக்குது, 2 நாளைக்கு இங்கேயே ஓய்வெடுத்துட்டு போகலாம்னு சொல்லுச்சு. இதை கேட்ட குட்டி சிங்கராஜாவுக்கு எரிச்சலாக வந்தது. பயணமே ஆரம்பிக்கலை, அதுக்குள்ளே 2 நாள் வீணாக போகுதேன்னு முணுமுணுத்துச்சு. இருந்தாலும் இவங்க பேச்சை கேட்டு நடந்துக்கணும் அப்படின்னு பெரிய சிங்கராஜா சொல்லி அனுப்பிச்சதால அங்கேயே 2 நாள் தங்கி ஓய்வெடுத்துட்டு தன்னோட பயணத்தை தொடர்ந்துச்சு குட்டி சிங்கம். அப்படி போகிறப்ப தான்
அந்த காட்டில் ஒரு விஷயத்தை பார்த்துச்சு குட்டி சிங்கம். அந்த பகுதியில் 2 நாளாக புயலும் மழையும் பெஞ்சிருக்கு. இந்த பகுதிக்கு நாம் 2 நாளைக்கு முன்னாடியே வந்திருந்தா நாம் பாதிக்கப்பட்டு இருப்போம்னு புரிஞ்சுக்கிச்சு. மழை வெள்ளம் காரணமாக நிறைய மரங்கள் கீழே விழுந்து கிடந்தது. இப்போ அந்த இடத்துல உணவு தேடுறது ரொம்ப கஷ்டம்னு நினச்சிது. அப்போ தான் தவளை அமைச்சரோட அறிவுரைப்படி ஏற்கனவே போதுமான அளவு உணவு நம்மக்கிட்ட இருக்கிறது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு மேலும் நடக்க ஆரம்பிச்சது சிங்கம். கொஞ்சம் தூரம் போனதும் இங்கே நிறைய கொடிய மிருகங்கள் இருக்கிற மாதிரி இருக்குன்னு சொல்லிச்சு தவளை மந்திரி. தன்னோட புத்தியால் புது வழி கண்டுபிடிச்சு கொடுத்துச்சு ஆமை மந்திரி. அந்த வழியாக தங்களோட பயணத்தை தொடர்ந்தாங்க அவங்க. அப்போது குட்டி சிங்கம் தவளை மந்திரி கிட்ட கேட்டுச்சு, கொடிய மிருகங்கள் அங்கே இருக்குன்னு உங்களுக்கு எப்படி தெரியும் அப்படின்னு. அதுக்கு அந்த தவளை சொல்லிச்சு, குட்டி அரசரே, உங்கள் கண்ணை பயன்படுத்தி பார்க்குற மாதிரி, காதை பயன்படுத்தி கேட்குற மாதிரி, உங்கள் மூக்கு அறிவு எல்லாத்தையும் பயன்படுத்துங்க. அப்போ தான் கொடிய மிருகங்களோட வாசனை, அதுங்க போயிட்டு வந்த வழித்தடத்தில் இருக்கிற காலடிகள் எல்லாம் உங்களுக்கு உதவும்னு சொல்லுச்சு. இதை கேட்ட குட்டி சிங்கராஜாவுக்கு புது அறிவு பிறந்துச்சு. ஒரு சிங்கராஜா எதை எப்படி கையாளணும்னு தெரிஞ்சுக்கிச்சு. அடுத்ததா, இந்த பாதை பாதுகாப்பானது அப்படின்னு நீங்கள் எப்படி கண்டுபிடிச்சிங்க அப்படின்னு கேட்டுச்சு ஆமை கிட்ட. அதுக்கு அந்த ஆமை சொல்லுச்சு, இது ரொம்ப சுலபம். அந்த இடத்துல நிறைய மரங்கள் காட்டு மிருகங்கள் சேதப்படுத்தி இருந்துச்சு. அதை நான் பார்த்தேன். அதனால் அதுங்க அதிகம் பயன்படுத்தாத பாதையில் மரங்கள் நல்லா வளர்ந்து இருக்கணும் அப்படின்னு யோசித்தேன். அதே மாதிரி இந்த பாதை ரொம்ப அமைதியாக எல்லா மரங்களும் இயற்கையாக இருக்கிறத பார்த்தேன். அதனால தான் உங்களை இந்த வழியாக கூட்டிக்கிட்டு வந்தேன்னு சொல்லுச்சு. அப்போ ஒரு வெள்ளம் ஓடுற ஆற்றை பார்த்தாங்க எல்லோரும். அப்போ சிங்கராஜா கேட்டுச்சு, இந்த வெள்ளத்தை எப்படி கடக்கிறதுன்னு கேட்டுச்சு. நீங்கள் ஒரு மிகப்பெரிய காட்டில் ஆட்சி செய்ய போறீங்க. எதுக்கு எடுத்தாலும் மந்திரிகளையே ஆலோசனை கேட்கக்கூடாது. நீங்கள் ஒரு முடிவு எடுங்க. அது சரியா தப்பான்னு சொல்கிறது தான் எங்களோட வேலைன்னு சொல்லுச்சு. உடனே அந்த ஆற்றை உத்து பார்த்துச்சு சிங்கம். அதில் நிறைய இடத்துல நீர்க்குழிகள் உருவாகிறத பார்த்துச்சு. அப்போ அந்த இடத்துல பாறை இருக்கு. ஓடி வர தண்ணி அதில் பட்டு நீர்க்குமிழி உருவாகுதுன்னு நினச்சி உடனே அந்த பாறைகளை கண்டுபிடிச்சு அது மேலே மட்டுமே காலை வச்சு சுலபமாக ஆற்றை கடந்துச்சு அந்த சிங்கம். கொஞ்சம் தூரம் போனதுக்கு அப்புறம் ஒரு புறா அழுதுகிட்டு இருக்கிறத பார்த்துச்சு சிங்கம். ஏன் இப்படி அழுகிறேன்னு கேட்டுச்சு. அதுக்கு அந்த புறா சொல்லுச்சு, என்னோட முட்டைகளை இங்கே இருக்கிற ஒரு பாம்பு தின்னுடுச்சுன்னு சொல்லுச்சு. அப்போ அந்த சிங்கராஜா கேட்டுச்சு, நீ உண்மையாகவே பாதுகாப்பான இடத்துல முட்டை வச்சிருந்தியான்னு கேட்டுச்சு. அதுக்கு அந்த புறா சொல்லுச்சு, இல்லை, தாழ்வான மரத்தில் தான் கூடு கட்டி முட்டையிட்டு வந்தேன்னு சொல்லுச்சு. அதை கேட்ட சிங்கராஜா, நீ இனிமே பாதுகாப்பான இடத்துல கூடு கட்டுன்னு சொல்ல ஆரம்பிச்சிச்சு. இந்த காட்சி தன்னோட 2 அமைச்சர்களும் பார்த்துட்டு இருக்கிறத பார்த்த சிங்கராஜா, அடடா, இதுங்க 2 புறாவுக்கு நீதி சொல்லாமல் நல்ல இடத்துல கூடு கட்டு அப்படின்னு சொல்லிட்டு போகிறோமே, நம்மளை பற்றி அப்பா கிட்ட கோல் சொல்ல போகுதுன்னு நினச்சிது. ஆனால் தவளை மந்திரி குட்டி சிங்கத்துக்கிட்ட வந்து, அரசே, நீங்கள் இந்த காட்டை ஆளுற முழு தகுதியையும் அடைஞ்சிட்டீங்கன்னு சொல்லுச்சு. புரியாமல் பார்த்த சிங்கத்துக்கிட்ட வந்த ஆமை அமைச்சர் சொல்லுச்சு, நீதி செய்கிறது தான் ஒவ்வொரு ராஜாவோட வேலை. ஆனால் நடந்து முடிஞ்ச விஷயத்த நல்லா ஆராய்ஞ்சு
தப்பு யார் மேலே இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு புறா பாதிக்கப்பட்டுருச்சுன்னு ஒரு காரணத்தை மட்டும் வச்சு பாம்புக்கு தண்டனை கொடுக்காம புறாவுக்கு அறிவுரை சொன்ன நீங்கள் தான் நல்ல அரசர்னு சொல்லுச்சு. அப்பதான் யானை மந்திரியும் நரி மந்திரியும் வயசான சிங்கராஜாவும் அம்பு தவறி விழுந்து தேர்ந்தெடுக்கப்படலை, தன்னோட அறிவை வளர்க்குறதுக்கும் தன்னுடைய திறமையை மேங்கூட்டுறதுக்கும் தேடி தேடி கண்டுபிடிச்ச 2 அமைச்சர்கள் இவங்கன்னு தோணுச்சு. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நான் நம்புகிறேன். பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு வந்து சேரும்.